ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். குருவர் இல்லையே திருவருள் இல்லை. அந்த வகையில் பார்க்கையில் இப்போ குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார். காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல ரிஷபராசியில் வக்ரகதி நிலை அடைகிறார். இந்த வக்ரகதி நிலை என்பது கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வக்ரகதி நிலை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரகதி நிலை அடைகிறார். இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் தன்னோட பார்வையால் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியவர், நல்வழிப்படுத்தக்கூடியவர், மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். ஆமாம், ஜோதிடத்தில் மூலவரே குரு தான். ஓகேங்களா? அந்த மூலவரோட அன்பான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், அறம், அன்பு, அமைதி, விட்டு கொடுத்து போதல், சகிப்புத்தன்மை, ஓகேங்களா, கௌரவம், அந்தஸ்து, பணிவு, இப்படிப்பட்ட பல்வேறு குண அதிசயங்களை கொண்டவர். நீதித்துறை, நிர்வாகத்துறை, அதே நேரத்தில் கல்வித்துறை, நிதித்துறை, பொருளாதாரத்துறை அப்படின்னு பல்வேறு துறைகளில் கால்பதிக்கக்கூடியவர், வெற்றி வாகையை ஏற்படுத்தக்கூடியவர். அது மட்டும் இல்லை, இன்னமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவர், குடும்பத்தின் பெரும் மகிழ்ச்சியை, ஆமாம், அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கி மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்போ கடகராசிக்கு எப்படி இருக்கும், இதுவரை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவரை பார்த்தோம்னாக்க கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் 4வது ராசி தாங்க கடகராசி. இந்த கடகராசியோட அதிபதினா சந்திரன் தான். அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறதுக்கு சொந்தக்காரர். எதையும் விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக போகிறது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ குருவும் சந்திரனும் நண்பர்கள், நட்பு கிரகங்கள், நண்பர்கள். இப்படிப்பட்டவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து ஆக்சுவலாக குரு அப்படிங்கிறவர் 6, 9 கூடைய பாக்யாதிபதி. உங்களுக்கு பாக்யாதிபதி 11ஆம் இடத்துலேருந்து லாபங்கள், உழைப்பில்லா வருமானம், எண்ணங்கள் ஈரேறுதல் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தார். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பட்டம், பதவி, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சில பேரோட தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல் இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, முன்னோர்கள் சொத்து, திடீர் லாபங்கள், ஷேர் மார்க்கெட், யூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் லாபங்கள், இன்சூரன்ஸ் லாபங்கள், இப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லாம் கிடைச்ச காலகட்டம் இது. இன்னொன்று, மதிக்காதவர்கள்லாம் மதித்தாங்க. குடும்ப உறவுகளில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கப்பட்டது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், இடம், வீடு, வண்டி, வாகன யோகங்களை உருவாக்கினவர். ஆமாம், மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு அருள் புரிந்தவர் இந்த குரு பகவான் தான். திருமணம், குழந்தை பாக்கியம், அடுத்தடுத்து வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். இப்படிப்பட்டவர் வக்ரகதி நிலையை அடைகிறதுனால பெரும் பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு உண்டு. இந்த விஷயங்கள்லாம் குருவால் ஏற்படக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு. சில பேருக்கு நடக்கலைங்கிற அமைப்பு இருக்குது. அது வேணும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. தசாபுத்தி அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இல்லாமல்
பாக்யாதிபதிகள் தசாபுத்தி அமைப்புகள் இல்லாமல் வேறு ஏதேனும் பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் நடந்திருக்கு, சாதகமற்ற தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த அஷ்டமச்சனி பாதிப்பால் சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற அமைப்பு இருக்குதே தவிர குரு பகவானால் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேங்களா? அந்த அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கையில் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற பாதிப்பும் பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் 15ஓட உங்களுக்கு விலகிடும், அந்த பாதிப்பும் குறைஞ்சிரும். சில பேருக்கு அஷ்டமச்சனி பாதிப்பால் பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்பை சந்தித்தாங்க. மென்டலி ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டது, மனநலம் பாதிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது எல்லாத்தையும் பார்த்து பயந்தது, பய உணர்வு, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள். அது தனித்து செயல்படுறது, எதாத்துலேயும் கூட்டத்தில் இருக்காமல் கூட்டமாக உறவுகளோட இணங்கி போக முடியாமல் தனித்து செயல்படுறது. ஆமாம், பகல் பொழுதை விட்டுட்டு இரவு பொழுதில் பார்த்திங்கனாக்க தன்னந்தனியாக உட்காந்து சிந்திக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் இந்த நவம்பர் 15 வரையும் இந்த அமைப்புகள்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏதால சனி பகவான் அஷ்டமச்சனி பாதிப்பால் இருக்குது. ஆனால் குரு பகவான் வக்ரகதி அடைகிறது நல்லது தான், உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செய்வார். ஏன்னா நண்பர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விஷயத்தை தான் செய்வார். என்ன மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துல வக்ரகதி ஆனது எண்ணங்கள், நீண்ட நாளாக என்னோடய ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை பார்க்குறேன், என்னை பாராட்டலை, நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை, நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் வருமானமும் அதிகப்படுத்தலை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. அப்போ நல்ல தொழில், வருமானம், இதில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக 10 சாரத்தில் தான் அவர் போகிறார். 5-10 சாரநாதன் பெற்று போகிறதுனால அப்போ வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள், தொழிலில் இருந்து வந்த தடை தொந்தரவுகள், வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பகை, இதெல்லாம் நீங்கி சரியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். குரு வக்ரகதி இருக்கிற கடையில் காலகட்டம். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி, வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். அதாவது இவ்வளவு முயற்சி பண்ணுறோம், அதி தீவிர முயற்சி எடுக்கிறேன், ஆனால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியலை, சாதிக்க முடியலை, நல்லது நடக்கலை அப்படின்னு இருந்த வருத்தம்லாம் நீங்கி இனி எடுக்கிற காரியங்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லை. கடகராசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தையால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் தடை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடைகள் நீக்கி இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், குழந்தைகளோட ஒற்றுமை உணர்வு பாராட்டக்கூடிய ஒரு வசையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க குழந்தைகள், நம்மளை பார்க்கலை, உள்ளூருக்கு வரலைன்னா அந்த காலத்தில் உள்ளூருக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அடுத்து வெளிநாடு பயணங்கள் போகணும்னு நீண்ட நாளாக திட்டமிட்டவங்களாம் வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வேலை, தொழில், படிப்புக்காக போகிறவங்களாம் போகக்கூடிய நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது. அது எப்போ ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அதாவது நவம்பர் 28க்கு பிறகு வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலைக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக, வியாபாரம் சார்ந்த விஷயம், ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னா, திருமண தடை நீக்க போகுது. திருமண தோஷங்கள், திருமண தடை, நீண்ட நாள் திருமண தடை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்களாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. நண்பர்கள், அக்கம் பக்கம் நண்பர்கள், சுற்றம் இருந்த
சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகி மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த குரு வக்ரக காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக தான் இருக்குது. அப்போ கடகராசியை பொறுத்த வகையில் என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வேறு எதுவும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கா அப்படின்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு குறைபாடு இல்லைங்க. அதாவது சறுக்கலான இடங்களில் ஏறுறது இறங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம், தண்ணியில் நடக்கிறது, வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறது, இதில் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓவர் திங்கிங் வேண்டாம். அதிகப்படியான சிந்தனை நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதனால் நடப்பதை இயல்பாக எடுத்துக்கிட்டு முன்னோக்கி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குறைபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் உணவு வகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உணவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க. அப்படிங்கிறது அளவான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.